சட்டுன்னு இன்றைக்கி பீரோ சுத்தம் பண்ணும்போது எனக்கு இந்த பில்லு வந்து கண்ணில் பட்டுச்சு. இந்த பில்லில் என்னென்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆரம் வாங்கினது 24 கிராமில் வந்து ஒரு ஆரம் வாங்கினேன் 3 பவுனில். கரெக்டாக 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த டேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அன்னைக்கு ரேட்டுக்கும் இன்றைக்கி ரேட்டுக்கும் அப்படின்றத நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ வித்தியாசம் வருதுன்றதை நீங்களே பாருங்கள். இது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றது தெரில. இந்த டேட் வந்து 11/12/2022. இன்றைக்கி டேட் வந்து 14/12/2025. ஸோ இன்றைக்கியோட கோல்டு ரேட் பார்த்தோம் அப்படின்னா 12,275 ரூபா ஒரு கிராமு. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே வந்து கரெக்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி 11/12/2022 அன்னைக்கு இந்த நகை பர்ச்சேஸ் பண்ணது. அன்னைக்கோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த கோல்டோட வெயிட்டு அண்ட் தென் நம்ம ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்றத கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் வந்து அதே வந்து 24 கிராம் 260 மில்லி எடுத்துக்கலாம். வேஸ்டேஜ் வந்து 11% இதில் போட்டிருக்காங்க. 11% போட்டிருக்காங்க. 11.038ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் சென்ட்ரலு, இது ஸ்டேட்டு. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 1.5%. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் மட்டும் 13,497 ரூபா. சரிங்களா? ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து 2,036 ரூபா, எஸ்ஜிஎஸ்டி வந்து 2,036 ரூபா. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு கோல்டு ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 1,39,840 ரூபா கொடுத்து அந்த கோல்டை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி அதே வெயிட்டு அதே இது எல்லாம் போட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதே வெயிட் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ரேட்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 24 கிராம் 220 மில்லிக்கு 12,275 ரூபா போட்டோன்னா கோல்டு ரேட்டு மட்டுமே 2,97,791 ரூபா வருது. அதே வேஸ்டேஜ் நம்ம போட்டால் கூட 32,870 ரூபா வருது. சேம் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் போட்டோம் அப்படின்னா அதே வந்து என்ன அமௌண்ட் நம்ம அமௌண்ட்டுக்கு தக்கனதான வேரி ஆகும். ஸோ 4,466 ரூபா வந்துச்சு. இதுக்கு 4,406 ரூபா. ஸோ கோல்டோட ரேட்டு, வேஸ்டேஜ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து 3,39,593 ரூபா வருது. ஸோ நம்ம அன்னைக்கு கோல்டு வாங்கின டோட்டலையும் இன்றைக்கி வாங்கியிருந்தோன்னா வர டோட்டலையும் மைனஸ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 2 லட்ச ரூபா லாபமாகுது. 1,99,753 ரூபா வருது வித்தியாசம். ஸோ நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும், லேண்டு எப்படியாப்பட்ட ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு லாபம் வந்து நமக்கு கிடச்சிருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது மில்லிகிராமாக இருந்தாலும் சரி, கிராமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.